Praise the Lord. Praise the Lord. ரெண்டு கரங்களையும் மேலே உயர்த்திக் கொள்வோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, செய்தி வேளையில் குருவானவர் வழியாய் ஆண்டவர் நம்மோடு இரண்டு காரியங்களை பேசினார். முதல் பிரிவிலே நீங்கள் ஜெபியுங்கள் இயேசுவை போல அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நீங்கள் ஜெபியுங்க ஆண்டவரை போலன்னு சொல்லி கொடுத்தார். கரங்களை உயர்த்திக்கிட்டீங்களா? எல்லாரும் 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 கண்களை மூடி இயேசுப்பா, என் வாழ்க்கையில இத்தனை நாளும் எங்க அம்மாவுடைய கருவில் நான் உருவான நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன வழி நடத்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நம் தெய்வம் நம்மை தேடி வருகிறார். தேவன் வருகின்ற நேரம் இதோ. கரங்களை உயர்த்தி நற்கருணை நாதராய் வருகின்றார். கண்ணீர் துடைத்து மார்போடு அணைத்து நாத இயேசு வருகின்றார். கண்ணீர் துடைத்து மார்போடு அணைத்து இதயத்தில் எல்லாம் பாரம் சுமந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் நம்மை தேடி இயேசு வருகிறார். கரங்களை உயர்த்தி ஆராதனை சேர்ந்து ஒரே குரலாய் ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 என் அன்பே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 என் அன்பே ஆராதனை என் உயிரே ஆராதனை என் இறைவா என் இயேசுவே என் தெய்வமே ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் கூட்சியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் பூச்சியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை
கிருபை நற்கருணை எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் பூச்சியும் மாட்சிமையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், மறவாதவராய், மனதுருகக்கூடியவராய், மன்னிப்பவராய், பரிசுத்தப்படுத்துபவராய், வழி நடத்துபவராய், வல்லமை கொடுப்பவராய், வாழ்வு கொடுப்பவராய், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுக்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவில் சொன்ன தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம் மத்தியிலே இதோ நற்கருணை வடிவத்தில் அவர் எழுந்தருளியிருக்கிறார். செல்வந்தராகிய இயேசு கிறிஸ்து ஏழையாயிருக்கிற நீங்கள் நானும் செல்வந்தராகும்படி அவர் சிலுவையிலே ஏழையானார். பாவத்தில் ஏழையாயிருந்தே நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் பாவங்களை சுமந்து ஏழையானார். சாபத்தினால் ஏழையாயிருந்த நம்மை சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் ஏழையாகி நம்மை செல்வந்தராக்கினார். நோயினால் நாம் ஏழையாயிருந்தோம், சுகத்தை கொடுத்து அவர் நோய்களெல்லாம் சுமந்து கொண்டு அவர் ஏழையானார், நம்மை செல்வந்தராக்கினார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிர்வாணத்தை சுமந்து ஆடையின்றி இருந்த நமக்கு ஆடை, மீட்பின் ஆடையை கொடுத்து அவர் ஏழையானார், நாம் செல்வந்தராய் மாறினோம். மகிமையை நமக்கு கொடுத்து அவமானத்தை அவர் சுமந்து ஏழையாயிருக்கிற நம்மை அவர் செல்வந்தராக்கினார். அந்நியனை அப்பா தந்தாய் என்று அழைக்கின்ற புத்திர சுவீகார உரிமையை அவர் இழந்து நாம் கடவுளை அப்பா தந்தை அழைக்கின்ற அந்த உரிமையை கொடுத்து நம்மை செல்வந்தராக்கி சிலுவையிலே அவர் ஏழையானார். ஆகவே கதறினார், தந்தையே தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, பாவத்தினால் மரித்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக சிலுவையிலே மரணத்தை அவர் சுமந்து வாழ்வை நமக்கு கொடுத்து அவர் ஏழையாகி நம்மை செல்வந்தராக்கினார். நம்மை செல்வந்தராக்கி இயேசு கிறிஸ்து இதோ நம் கண்களுக்கு முன்பாக எழுந்திருக்கிறார். திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 38 வாசிப்பது போல, பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செல்லுமிடமெல்லாம், கடவுள் அவளோடு இருந்தபடியினால் செல்லுமிடமெல்லாம் பிசாசு துன்பப்படுத்தி எல்லாரையும் சுகப்படுத்தி நன்மை செய்து கொண்டே சென்றார். அந்த நன்மையை இந்த நாட்களிலே இங்கும் செய்ய நல்லவராய், வல்லவராய், மகிமை நிறைந்தவராய், மாட்சிமை புரிந்தவராய் கடந்து வந்திருக்கிறார். லூக்கா 19:10 வாசிப்பது போல, இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். வாழ்க்கையில் நாம் எதை இழந்தோமோ, வாழ்க்கையில் பாவத்தினால் எங்கே இறந்தோமோ, இழந்து போன அனைத்தையும் கொடுப்பதற்காக, இறந்து போன உங்களை என்னைய உயிர்ப்பிப்பதற்காக தன்னையே இழந்து, தன் மகிமையே இழந்து, தன் உயிரை இழந்து வாழ்வை குடித்த கடவுள் இளைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்குங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அவரை நோக்குங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். திக்கற்றவன் கூவி அழைக்க அவர்தம் குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்க்கிறார். திக்கற்ற பிள்ளைகளாய் கூவி அழைக்கின்ற பொழுது அவர்களுடைய குரலுக்கு, நம்முடைய குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்க்கிறார். நம்மை எல்லா விதமான நெருக்கடியின் என்று துன்பங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து விடுதலை செய்கிறார். மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் அன்றி உண்மையான விடுதலை இல்லை. அந்த விடுதலை சத்தியத்தின் வழியாக, வார்த்தையின் வழியாக, ஆவியின் வழியாக, நற்கனையின் வழியாக கடவுள் கொடுக்க நல்ல ஒரு வல்லரமாயிருக்கார். அந்த தெய்வத்தை, விடுதலை கொடுக்கிற, வாழ்வு கொடுக்கிற, வல்லவு கொடுக்கிற அந்த தெய்வத்தை நாம் இப்பொழுது ஒரு மனதோடு அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனத்தோடு, முழு வல்லமையோடு அவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். கூறுவே
எல்லோரும் எழுந்து நின்று இன்னும் அதிகமாய் பாடுவோம். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எபினேசர் நம் மத்தியிலே இருக்கிறார். மனமாற நன்றி சொல்லுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் பலன் தருபவர், நலம் தருபவர், நன்மைகளால் வாழ்வை நிரப்ப நல்லவர். சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏதோ அரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஐயா ஆராதனை 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 ஐயா ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்
கண்டே நன்றி ஐயா உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஒரு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் நான் அன்பு கூறே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் அன்பு கூறே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் இயேசுவே அதிகமாய் ஆராதிக்கிறோம் சுவாமி இன்னும் ஆர்வமாய் இயேசுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்புவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் Hallelujah, 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 இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். மத்தேயு 18:19-20 வாசிக்கிறோம். தாங்கள் கேட்கும் இதை குறித்தும் பூமியிலே 2 பேர் 3 பேர் மனமொத்து ஜெபித்தால் பரலோகத்தின் தகப்பன் கொடுப்பார். குடும்பமாய் ஜெபிக்கின்ற பொழுது ஒருமனப்பட்ட ஜெபம், குழுவாய் ஜெபிக்கின்ற பொழுது ஒருமனப்பட்ட ஜெபம், பங்கு திருச்சபையாய் ஜெபிக்கின்ற பொழுது ஒருமனப்பட்ட ஜெபம், அருங்குடையாய் ஜெபிக்கின்ற பொழுது ஒருமனப்பட்ட ஜெபம். அந்த ஒருமனப்பட்ட ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாங்கள் கேட்கும் எதை குறித்தும் பூமியிலே 2 பேர் 3 பேர் மனமொத்து ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரலோகத்தின் தகப்பன் அதை இன்றே கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரத்தில் மோசே ஆரோன் ஊர் மலையிலே சென்று ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். சூரியன் மறைமறை அமலேக்கரை கடவுள் நிர்மூலமாக்கினார். சின்னப்புறம் சீலாவும் திருத்துதர் பணி 16:25 ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். சிறை கதவுகள் உடைந்தது. விடுதலை. ஆமென். திருத்துதர் பணி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை பேதுரு சிறையில் இருக்கின்ற பொழுது ஆதி திருச்சபை அவருக்காய் பரிந்து பேசி ஜெபித்தது விடுதலை பெறும்படியாக பேதுருவின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி போட்டார். ஆமென். வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, வரங்களை கனிகளை கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாள் சீடர்களோடு சென்று திருத்துதர் பணி 1:14 வாசிக்கிறோம். ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருந்தார். ஆமென். வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார். கொர்நேலியும் திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியை வாசிக்கிறோம். குடும்பத்தோடு சேர்ந்து அவர் இறை பற்று உடையவராய், இரக்கம் குணமுடையவராய், தெய்வ பயமுடையவராய், கடவுளுக்கு அஞ்சி அவரை தொடக்கூடியவராய், வேண்டக்கூடியவராய் இருந்தார். கடவுள் அவரை ஆசீர்வதித்தார்.
குடும்பமாய் ஒரு மனதாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மார்த்தா, நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமை காண்பாய். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைகள் சொன்ன தேவன் மத்தியிலே இருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பதாக நம்ம தேவை இன்னதென்று அறிந்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலானவற்றை செய்யக்கூடிய ஒரு மத்தியிலே இருக்கிறார். நாம் கேட்பதற்கு அதிகமாய் பரிசுத்த ஆவியின் நன்மையை கொடுப்போர் உன் மத்தியிலே இருக்கிறார். அந்த மாறாத தெய்வத்தை, அந்த அற்புதரை, அந்த அதிசயரை, அந்த வல்லமைக்கு கடவுளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அருட்தந்தை சொன்னது போல ஒரு மனதோடு குடும்பமாய் குழுவாய் ஜெபிப்போம். ராக்கால முடிகின்ற அதிகாலை பொழுதிலே ஆண்டுடைய ஆசரியை பெற்றுக்கொள்வோம். தந்தையோடு சேர்ந்து நாம் ஜெபத்தில் ஒருமனப்படுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு ஆறுதலும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு ஆறுதலும் நீரே அல்லவோ, என் ஆறுதலும் நீரே அல்லவோ. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நம் வாழ்விலே நம்பிக்கையை தூண்டி எழுப்பி அதை வழிநடத்தி நிறைவு செய்பவர் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவே நம்முடைய கண்களை அவர் மீது பதிய வைப்போம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் அருமையான என் சகோதரனே, என் சகோதரியே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஊன கண்களுக்கு புலப்படும் வண்ணமாக, நம்முடைய ஊன கண்களுக்கு புலப்படும் வண்ணமாக இதோ நற்கருணையின் ஆண்டவர், நலம் அளிப்பவர், ஆறுதல் தருபவர், ஆசீர் அளிப்பவர், உடல் மன நோய்களை போக்குபவர், அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை தருபவர். வா வா மகளே, என் மகனே வா என்று சொல்லி உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நம்மிலே நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை அவர் வழி நடத்துகிறார், அவர் நிறைவு செய்கிறார். உம்முடைய கண்களை திறந்து அவரை உற்றுப்பார். உன் கண்களை திறந்து அவரை உற்றுப்பார். நலம் அளிப்பவர், நலம் அளிப்பவர், ஆறுதல் தருபவர், ஆசி தருபவர், இதோ உனக்காக, இதோ உனக்காக உன்னத தேவனாய், உயிருள்ள தேவனாய் வீற்றிருக்கிறார். ஆராதனைக்கும் போற்றுதலுக்கும் ஆட்சிக்கும் உரிய தேவனாய் இருக்கிறார். தீராத பல நோய்களால் துன்புற்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கினார். நம்புகிறாயா? உன்னையும் தொடுகிறார், உன்னையும் தொடுகிறார். உன் மனதை தொடுகிறார், உன் உடலை தொடுகிறார், உன் இதயத்தை தொடுகிறார், உன் உடல் உறுப்புகளை தொடுகிறார், உன் எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொடுகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். தீராத பல நோய்கள், கடன் தொல்லை, பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும், அசுத்த ஆவிகளின் பிடிகளிலிருந்தும் உனக்கு விடுதலை அளிக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 பேதுருவின் மாமியால் காய்ச்சலால் துன்பற்ற போது அவர் கரம் பிடித்து அவரை உடல் நலம் கொடுத்து மீட்டார். அவரும் எழுந்து பணிவிடை புரிந்தார் என்றார்கள். நூற்றுவ தலைவன் மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில்
அவனுடைய பையன் நலம் பெற வேண்டும் என்று சொன்னபோது என்ன சொன்னான்? ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை, ஆண்டவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தை என்னை குணமாக்கும், என் பையனுக்கு நலமளிக்கும் என்று சொல்லிட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் மக்களிடையே இத்தகைய ஒரு நம்பிக்கையை நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. நீ நம்பியபடியே உனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம், கனானிய பெண் வந்து நிற்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியா என்று கேட்கிறார். ஆக நாய் என்று சொல்லியும் அந்த பெண்மணி என்ன சொல்லுகிறார்? ஆம் ஆம் என்று சொல்கிறார். ஆமா, நீ சொல்றது சரிதான், நான் நாயாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மேசையில் இருந்து வெல்லும் சிறு துண்டையும் அந்த நாய்கள் தின்னுமே அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், அம்மா உன் நம்பிக்கை பெரிது, அம்மா உன் நம்பிக்கை பெரிது, போ உன் மகன் நலமோடு இருப்பான் என்று ஆசீர்வதிக்கிறாரே. அந்த இறைவன் தான், அந்த இறைவன் தான், அந்த நலமளிக்கும் ஆண்டவர் தான், இந்த நற்கருணையின் நாதர் தான். இதோ வா மகளே, வா மகனே என்று சொல்லி உன்னையும் என்னையும் என்று அழைத்திருக்கிறார். விடுதலை தருகிறார், ஆற்றல் தருகிறார், வல்லமை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், உன் பிணிகளை போக்குகிறார், மனப்புண்களை ஆற்றுகிறார், உனக்கு சுகம் தருகிறார், அசுத்த ஆவியின் பிடியில் இருந்து விடுதலை தருகிறார், கடன் தொல்லை பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கு விடுதலை அளிக்கிறார். யோவான் நற்செய்தி 16:20 சொல்லுவது போல, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்புறாயா? நம்புறாயா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்பு, அந்த ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஜெபி, ஒப்பு கொடுத்து ஜெபி. அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே நலன் பெறுவேன் என்று வேண்டினாலே நலம் பெற்றாலே, அதுபோல இங்கே கூடியிருக்கிறாய். ஆவியானவருடைய வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் ஆவி உங்கள் மேல் நிழலிட்டு இருக்கிறது. என் மகள், என் மகன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார், வல்லமை தருகிறார், நோய் நொடிகளை சுகப்படுத்துகிறார். ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுவாரே, ஏசாயா இறைவாக்கினர் என்ன சொல்லுகிறார்? அவர் தம் உடலில் பட்ட காயங்களால், என்னது? இயேசு தம் உடலில் பட்ட காயங்களால் நம்மை சுகமாக்கினார். Praise the Lord, praise the Lord. நம் பிணிகளை அவர் தாங்கிக் கொண்டார். Praise the Lord. அப்படிப்பட்ட வல்லமையான தேவன். ஆக எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 15 நிமிடங்கள் இப்பொழுது இந்த வல்லமை நிறைந்த குணமளிக்கும் வழிபாட்டில் பங்கெடுக்க போறோம். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை இருந்தால் போதும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவில் நம்பிக்கை இருந்தால் போதும். இறந்து உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை இருந்தால் போதும். நற்கருணையில் தன்னுடைய முழுமையான பிரசன்னத்தை ஏற்படுத்திய நற்கருணையின் நாதர் மேல் நம்பிக்கை கொண்டால் போதும். குழந்தை இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டால் போதும். உன் நம்பிக்கை உனக்கு நலமளிக்கும், உன் நம்பிக்கை உனக்கு நலமளிக்கும். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன? நம்புகிறவர்களுக்கு. எதை நம்புவருக்கு? நற்கருணையின் ஆண்டவரை, உனக்காக இறந்து உயிர் தெழுந்த ஆண்டவரை நம்பும் உனக்கு நல்லதே நடக்கும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. வேற ஒன்று நடக்காது, நல்லதே நடக்கும். நம்பு, நம்பு. நம்பிக்கையை வெளிப்படுத்து, உன் விசுவாசத்தை வெளிப்படுத்து. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை நம்பு. இந்த ஆண்டவரை நம்பிக்கையை வெளிப்படுத்து. நல்லதே நடக்கும். நலம் பெறுவாய், வாழ்வு பெறுவாய், ஆசி பெறுவாய். குடும்ப சாபம் நீங்கி உன் குடும்பம் சமாதானம் நிறைந்து அமைதியும் ஆசீர்வாதமான குடும்பமாக விளங்கும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். வரன் கிடைக்கவில்லை என்று இயங்குகிறாயா? நல்ல வரன் கிடைக்கும். திருமணம் ஆகவில்லை என்று இயங்குகிறாயா? திருமணம் நடக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று இயங்குகிறாயா? நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறாயா? உடல் நலம் பெறுவாய். மனக்காயங்கள் புண்கள் ஆற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறாயா? மனப்புண்கள் ஆறுதல் பெறுவாய். கடன் தொல்லை பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவாய். அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்தும் விடுதலை பெறுவாய். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய பாடற் குழுவினர் இப்பொழுது வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் என்று அந்த ஆவியானவருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஆசிரையும் கேட்டு ஜெபிப்போம். அப்படியாக நாம் தொடர்ந்து பாடற் குழுவினரோடு ஜெபித்து உங்கள் நாவில் இருக்க வேண்டியதெல்லாம் நம்புகிறேன் இயேசுவே, நம்புகிறேன் இயேசுவே, உன்னை மட்டுமே நம்புகிறேன் இயேசுவே, உன்னை மட்டுமே நம்புகிறேன் என்று சொல்லிட்டே பாடிட்டே இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே இயேசுவே, ஆண்டவரே, உயிருள்ள தேவனே, உன்னத கடவுளே என்று எப்படி எல்லாம் நீ ஜெபிக்க முடியுமோ ஜெபி ஜெபி. நீ ஆசி பெற ஜெபி. உன்னை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன்னோடு வராத கணவனை ஒப்புக்கொடு, குடி பழக்கத்துக்கு அடிமையாய் இருக்கிற உன்னுடைய கணவனை ஒப்புக்கொடு, சோம்பி திரிகின்ற உன்னுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடு, குடி போதைக்கு அடிமையாகி மொபைல் அதெல்லாம் அடிமையாகி ஊதாரித்தனமாக தெரிகின்ற இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் ஒப்புக்கொடு. எல்லாரையும் ஒப்புக்கொடு. அசத்த ஆவியின் வெளியில் இருக்கிற நோயில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஒப்புக்கொடு. உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, பெற்றோரை எல்லாரையும் ஒப்புக்கொடுத்து செபி செபி செபி. இதோ வல்லமையான நேரம், வல்லமையான நேரம். கண்களை மூடி செபி. தீர்ந்து பெண் புறப்போடு இறங்கி கரங்களை தட்டி பாடுங்க. தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். எல்லாரும் வானம் திறந்து பெண் புறப்போடு இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானத்திலே வல்லமை இறங்கட்டும், ஒரு மேல வாழ்ந்தவாக இறங்கட்டும், தூய ஆவியின் வல்லமை ஊற்றட்டும்.
Jesus, touch you. Heal you. தொட்டு சுகப்படுத்துங்க சுவாமி. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். ஆமென். பரிசுத்தவான்கள் வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. இறங்கி வர வேண்டும். இறங்கி வாரும் அப்பா, இறங்கி வாரும். நன்றி ஆண்டவரே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்க
நடக்கணுமே. கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகும். யோரானை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோரானதிகரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இரு கரங்களை அப்படியே உங்கள் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். இரு கரங்களை உங்கள் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி உள்ளத்தை உயர்த்தி அப்படியே ஆண்டவர் இயேசு நலமளிக்கும் தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மக்களாய் நாம் இருக்கிறோம் என்ற மனநிலையோடு, அப்பா இயேசுவை நம்புகிறேன் என்ற மனநிலையோடு கரங்களை உங்கள் இதயத்தில் பொதிந்து உங்களை முழுமையா ஒப்பு கொடுத்து, உங்களை அப்படியே முழுமையா ஒப்பு கொடுத்து, உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை உங்கள் உடலை ஒப்பு கொடுத்து அப்படியே மனதுருகி செபிங்க. அப்படியே மனதுருகி செபியுங்க. நிச்சயமா இங்க இருக்கிற யாரும் ஒருவர் கூட ஆண்டவரின் ஆசி பெறாமல் திரும்ப மாட்டீங்க. அதைத்தான் சொல்லுகிறார், வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டாய். மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கவலையும் கண்ணீரும் இல்லை, இனி உன் வாழ்வில் தொல்லையே இல்லை. Praise the Lord. 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 ஆக நீ வெறுங்கையோடு போக மாட்டாய். நீ வெறுங்கையோடு போக மாட்டாய். ஆமென். கவலை கண்ணீர் எதுவும் இல்ல. ஆமென். இனி உன் வாழ்வில் தொல்லையே இல்ல. ஆமென். மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? நம்பு, நல்லதே நடக்கும். என்ன சொல்லுகிறார்? நம்பு, நல்லதே நடக்கும். அப்படியே கரங்களை பொதித்து கண்களை மூடி செபிங்க. இயேசுவே, ஆண்டவரே, வல்லமையான தேவனே, அப்பா, இதோ இந்த அதிகாலை பொழுதுல உம்முடைய மக்கள் அனைவரும் மாலை முழுவதும் இதோ உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்து, அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு செவிமடுத்து பல்வேறு நிலைகளில் சிந்தித்து தியானித்து, அப்பா, நலமளிப்பே, வாழ்வு கொடுப்பே, ஆசீர்வதிப்பே, சாபத்தை நீக்குவே, கடன் தொல்லை பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவே, விடுவிப்பே, பிள்ளைக்கு நல வளம் கொடுப்பே, நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பே, எதிர்காலம் கொடுப்பே, எதிர்காலத்தை கொடுக்கிறோமே, நம்புகிறோம். ஆசீர் கொடுப்பே, வறுமையை போதை நீக்கிறோமே, கருவியானின் நம்புகிறோம். கணவனுக்கு விடுதலை கொடுப்பே என்று பல்வேறு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு மனக்காயங்களும் புண்ணுகளோடும் இந்த நாளில் அமர்ந்து முழுவதுமாக செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் மீது கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தி, அப்பா, அந்த நம்பிக்கையால் நீர் ஆசீர் அளிப்பீர், நீ தொழுகிறீர்
நீ தொடுகிறீர் என்ற ஆமென். நம்பிக்கையோடு அப்பா இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்பா இங்க இருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரன் மேலும் அப்பா இருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரி மகளே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா உனக்கு விடுதலை அளிக்கிறேன். மகனே நீ அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை பெறு. விடுதலை அப்பா கடன் தொல்லை பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை பெறு என்று சொல்லி அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தேவனே. அப்பா எண்ணங்களோடும் ஏக்கங்களோடு அப்பா கூடி செபிக்கின்ற உன் பிள்ளைகள் எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் அப்பா இங்கே கூடி செபிக்கிறார்களே. அவர்கள் மேல் உமது ஆவியின் அபிஷேகத்தை வல்லமையை பொழிந்தருளும் அப்பா. தீராத பல நோய்களால் துன்பற்றோரை இரட்டு குணப்படுத்தினரே அப்பா. உமது வல்லமையுள்ள கரங்களால் உன் கரங்களை நீட்டி அவர்களை தொடும் அப்பா. குணப்படுத்தும் அப்பா, குணப்படுத்தும் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, வல்லமையுள்ள கடவுளே, உலக மீட்பரே, உலக மீட்பரே, பாவங்களை போக்குவரே, சிலுவையில் அறையப்பட்டவரே, இறந்து உயிர் தெழுந்த உயிருள்ள உன்னத தேவனே, ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. நோய் நொடிகளில் இருந்து விடுதலை தாரும் அப்பா, சுகம் தாரும் அப்பா, அசுதாவின் பிடியிலிருந்து விடுதலை தாரும் அப்பா. ஒவ்வொரு சகோதரி நீ அறிவாய் அப்பா, இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரி நீ அறிவாய் அப்பா, நீ அறிவாய். அவர் உள்ளத்தின் ஏக்கங்களை, வேண்டுதல்களை, ஜெபங்களை எல்லாவற்றையும் நீர் அறிவாய் அப்பா. இந்த நீ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா, அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து அப்பா, அவர்களை நலன்களால், வரங்களால், கொடைகளால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, நிரப்புங்கள் அப்பா, நிரப்புங்கள் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு இரு கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை வல்லமையோடு உயர்த்துங்கள். ஆண்டவரை நோக்கி கரத்தை ஏந்தி ஜெபியுங்கள். அந்த ஆண்டவர் ஜெபங்களுக்கெல்லாம் ஜெபமாய் தலையாய் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், அப்பா தந்தையை என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், மன்னிக்க கற்றுக் கொடுத்த ஜெபம், அனுதின ஜெபம். அந்த ஜெபத்தை சொல்லி ஆண்டவரின் அருளை பெறுவோம். கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அப்படியே முழங்கால் படியிட்டவர்களாய், மீண்டுமாக உங்கள் கரங்களை இதயத்தில் பதித்தவர்களாய், கண்களை மூடி மனதுருகி ஆண்டவரை புகழ்ந்து மாண்புயரின் கீதம் பாடுவோம். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள்
துதிகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாவே. தேவன் வாழ்கவே. செவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்துல உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.